ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 24/12/2018, கிழமை திங்கட்கிழமை. திதி தேய்பிரை திவிதிய திதி மாலை 4:58 வரை உள்ளது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 6:28 வரை உள்ளது. புனர்பூச நட்சத்திரம் அமிர்த யோகம், பூச நட்சத்திரம் சித்த யோகம். புனர்பூசத்துக்கு அப்புறம் பூச நட்சத்திரம் 6:28 அப்புறம் பூச நட்சத்திரம். திங்கட்கிழமை 7 to 9 ராகு காலம், 10 to 12 யமகண்டம், 1 to 3 குளிகை. நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், அமிர்த யோகம் இருக்குது. சுப காரியங்கள் அனைத்தையும் செஞ்சுக்கலாம், யோகத்தையே கொடுக்கும். வழக்கமான செயலை விட புதிதான தொடங்குறது எல்லாமே செஞ்சுக்கலாம். ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சீர்படும், கனவு நிறைவேறும், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி காணுவீர்கள். உற்றா உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பணவரவு நன்றாக இருக்கும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், தாய் தந்தையர்களுடைய ஆரோக்கியம் சீர்படும், கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். தான் உண்டு தன்னுடைய வேலையை உண்டு என்று இருப்பீர்கள். ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துவீர்கள். பிரயாணம் செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும், பயன்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தினமே. அன்பார்ந்த ரிஷபர் ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகளினால் நன்மை உண்டு. சகோதரிகளுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சி காண்பீர்கள். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். திறமைக்கேற்ற மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. மனசு தெளிவாக நாட்கள் செல்லும். திடீர் பணவரவு கிட்டும். அரசு அனுகூலங்கள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. சிறு மனக்கசப்பு ஏற்பட்டு சரியாகும். வெட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமுடன் இருப்பது நன்று. கவனமின்மை பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசியில் சந்திர பகவான் ராசிதிபதியாக அமர்ந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. அனாவசிய பிரயாணங்கள் தவிர்ப்பது நன்று. அரசு அனுகூலங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். தொழிலாளர்கள் சிறு பிரச்சனை ஏற்படுத்தி செய்வார்கள். கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் மிக மிக கவனம் தேவை. குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. வீண் அலைச்சல்களோ குழப்பங்களோ ஏற்பட்டு சரியாகும். சுமாரான நாளே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். மனசு நிறைவாக நாட்கள் செல்லும். கொடுக்கல் வாங்கல் விஷயம் சற்று கவனம் தேவை. கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது என்பதை உணர்வீர்கள். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரமாகிவிட்டது என்று வருந்த தேவையில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். வேண்டியது வேண்டிய இடத்தில் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, மனசு தெளிவாக நாட்கள் செல்லும். ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. நினைத்தது நிறைவேறும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதர ஒற்றுமை குறையும். மிதமான நாளை. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எதையும் யோசித்து நிதானித்து வேலை செய்வீர்கள். சமாளித்துவிடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவி சிறு பிணக்கு ஏற்பட்டு சரியாகும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் பிறருக்கு உதவி செய்வீர்கள். பிறரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பாலிய சிநேகிதர்களை சந்தித்து உரையாடுவீர்கள்.
திறமைக்கேற்ற மதிப்பு உயரக்கூடிய நாளே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் கவனமுடன் கையாளுவது நன்று. பிறருடைய விஷயத்தில் தலையிட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது நன்று. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணம் செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். வீண் விரைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, சந்திராஷ்டம நேரத்தில் மிக மிக கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது என்று மாணவர்கள் நன்மை செய்வார்கள். நீங்களும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வேலை செய்யும் இடத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. உயர் அதிகாரமும் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். சுமாரான நாளே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுப விரயங்கள் ஏற்படும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பது நன்று. வரவு சுமாராக இருக்கும். செலவு மட்டும் அதிகரிக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் சுமார். எந்த ஒரு விஷயத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்பதை உணர்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சீர்படும். நினைத்தது நிறைவேறும். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி கல்வீர்கள். பிறரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பாலிய சினைகளை சந்திப்பீர்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்கள் கிட்டும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். வேலை சுமை காரணமாக மகிழ்ச்சி, துன்பம், சிரமம் எல்லாமே ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சமுதாய அந்தஸ்து உயரும். பணவரவு சீராக உள்ளது. செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மற்றவரிடத்திலும் மதிப்பு உயரும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. மகிழ்ச்சி பொங்கும். அரசு அனுகூலங்கள் உண்டு. வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். நல்ல நாளை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.